என்ன சிக்கன் வழக்கமான டேஸ்டே இல்ல, ஒரே சாணி நாத்தமா அடிக்குது. சிக்கனா இது? அறிவு கட்டவனே, அது செருப்புடா. செருப்பா? டேய் டேய் அப்பா, இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி, இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல. கொஞ்சம் கொடுங்கடா. நீங்களே ஃபுல் பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கொடுங்கடா. நான் கலவை விஷம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளையாடுறீங்களா நீங்க? என்னடா கண்ணா, 7 பேக்கு அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது. இதுல 7 பக்கம் அடிச்சியா? ஏறவே ஏறாது. 70 பக்கம் அடிச்சாலும் அது சோடா. இதுல தண்ணி கலந்து அடிடா. என்னங்க இது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம், அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து? இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே இருமல் மருந்து. இருமல் மருந்தா? நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ அப்பா வேணாம்ப்பா. இது எங்க அப்பாவுக்கு 4 நாளா இருமல் சுடுது, நெஞ்சு புகைச்சல். அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா, டக்குன்னு டாக்டர் மெக்டவல்ட்ட கூட்டி போய் ஒரு ஃபுல் பாட்டில் சிறப்பு வாங்கி கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்குல்ல? டாடி செத்துட்டாரு, ஜாலி. அடி செருப்பா, கொஞ்சம் அசந்தா புதைச்சிருங்க. பாருங்க, இந்த மருந்தெல்லாம் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? புரியுது, ஆனா பத்தலையே. லட்சுமி எங்க? லட்சுமி நீங்க யாரும் கிடையாது. இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது. இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது. ஆமா ஆமா ஆமா, நான் இங்க இருக்கேன். நம்மால் வந்துட்டான். இந்த வீட்டுல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது. என்ன வாந்தி வருதா? இது கர்ப்பமாகாம கரை சேராது. இதுக்கு நான் கேரண்டி. கர்ப்பமாறதுக்கா? கர்ப்பம் என்ன கலர் டிவியா கேரண்டி கொடுக்கறதுக்கு? போன பொண்ணு திரும்பி வரும், நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போகும். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம். மெதுவா. அப்படியா? மெதுவா. ஹாய் லட்சுமி. என்ன பிரியா, என் உடம்புல பொட்டு துணி இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. வந்தா என்ன? லட்சுமி, உன்கிட்ட ஒரு முக்கியமான. இங்க எதுக்கு வந்த? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது சஸ்பென்ஸ். நீ கேட்டா ஆடி போயிடுவ. இப்பவே ஆடி போய் தான் இருக்கேன். பிரியா, நீ வெளியே போய் நில்லு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சது போதும், சீக்கிரமா. எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? என் உடம்ப என் புருஷன் மட்டும்தான் பார்க்கணும். சீக்கிரமா வந்துட்டியே. அப்படியே இரு, இந்த பூவை உன் தலையில வச்சு விடுறேன். வேண்டாம்பா, பூ வச்சா வந்துரும். என்னது? பூ வச்சா பொடுவா வந்துருமா? அது ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி தலையில பூ இருக்கிறத பார்த்தா என் புருஷனுக்கு மூடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அடி போடி, உனக்கு கல்யாணம் ஆனாதான் இதெல்லாம் புரியும். ஏய், நீ வெக்கப்படுறத பார்த்தா நீயும் ஏதோ காதல் விவகாரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆமா. யாரடி அவன்? யாரு? அவர் பேர் ராஜா. ராஜாவா? உங்க அண்ணன் தான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, என்னையும் ராஜாவும் மாதிரி ஒரு அன்பான அண்ணன் தங்கச்சிய யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனா பேதி எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா ஆக்கிடுச்சு. அவர் என்ன ஒரு நாள் பார்க்கலன்னா கூட அழுவாரு. அப்படி அவர் அழும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டும். இதேதான் லட்சுமி அவரும் சொன்னாரு. அதேதான் பிரியா நானும் சொல்றேன். பிரியா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தினம் எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பாரு. என்ன இப்படி காட்டி பிடிச்சி வேகமா சுத்துவாரு. இப்படி முத்தம் கொடுப்பாரு. பிரியா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. என் அண்ணன் உன்னை எப்ப கட்டி பிடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. சிச்சி, நீ ரொம்ப மோசமா பேசுற. இந்தா உங்க அண்ணன் கொடுத்த பூ. அதுக்குள்ள தூக்கமா? குட் நைட் மா. குட் நைட். குட் நைட். வயசு பொண்ணுங்க நம்ம விவரம் கேக்குது. ஒரு தொலைய போட்டுதான் நெஞ்சுக்குள்ள நுழைய பாக்குது. அழுக்கி குலுக்கி மினுக்கி மனச தாக்குது. பாடினது பொம்பளை குரல்,
தும்முனது ஆம்பளை குரல். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ நமக்கு எதுக்கு? நான் ஏன் பயங்கரமா குளிக்கிறது? யாரா இருக்கும்? இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது. கண்மறைவா ஒதுங்குற கள்ள தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பங்களா. AK-47 இருந்து எகிரி விழுந்த தோட்டாவாரி நாமெல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். AK-47 கழுத்துல சைனைட் குப்பி, கையில துப்பாக்கி, ஏணி கையில. இளஞ்சிங்கமே, உன்னை வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு. அவனுங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. You're not only an handsome, you're king of the king. Yes, comrades. இனிமே இங்க நம்ம கொடிதான். Come on. சந்தேகமே இல்ல. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவங்க தான். இவாளை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. அது எனக்கு தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வீட்டை காலி பண்ணிட்டு போன பரதேசி நாயி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நேயர் விருப்பத்தை கேட்போம். பீஸ் இருக்குது நாட்டு வெடிக்குண்டு. எல்லாரும் எங்க பதுங்கிக்கங்க. கமான், ஒளிஞ்சுக்கங்க. குயிக். போலீஸ் டாக். என்னையா? பாம் இல்ல சார். அப்படியா? நம்மள திசை திருப்ப அவங்க இத மாதிரி சதி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஐயா ராசா, என்ன தொடாமலே சொல்லிருக்கலாமே ஐயா. எழுந்திருங்க. ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? நமக்கெல்லாம் இந்த இது வேணும். சார்ஜ்! ராஜா, இந்த ரூம் வேணும்டா. ஏ மூதேவி, புது வீட்டுல விலை கேத்தாம சிகரெட்டை பிடிக்கிற. பிளாக் டாக், இது நான் இது பிளாக் கேட். என்ன சொல்ல மாட்டேங்க? சரண்டர் ஆயிட்டாங்க. சுடாதீங்க, சுடாதீங்க. அப்படி எப்படிங்க சார்? அவங்க தீவிரவாதிங்க தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ். ஒரு ஜீப்ல போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டியா? மொத்தமா போனா எல்லாரையும் பிடிச்சிடலான்னு. ஆம்புலன்ஸ், கமாண்டோஸ், போலீஸ் டாக், 1000 போலீஸ். இதெல்லாம் எதுக்கு? 4 அப்பாவில பிடிக்கிறதுக்கா? இப்படி நடந்துகிட்டா ஏன் நம்ம சினிமால கேள்வி பண்ண மாட்டாங்க? நாளைக்கு சட்டசபை நார போகுது. எனக்கு பயமா இருக்கு. I don't know. சரி, calm down. நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா? எங்க சார் சொல்ல விட்டாங்க? சார், 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சு அண்ணாந்து பாருன்னு சொல்லி ஒரே யார்
வாட் பெயின் ஓ அடிக்கிறத பாயில எடுத்துட்டு வெளியே கூட்டி வந்திருக்கீங்களே மிச்சத்தை நாளை கொடுக்கறதுக்கா இல்லப்பா இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. மீதிய நாளைக்கு அடிக்கலாம்னா அது இல்ல பிரதர், தூக்கணாம்பாளையத்துல பழுக்குப்பாறை அடிவாரத்துல உண்மையான குற்றவாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம். அவங்களையாவது விசாரிச்சு அடிங்க சார். சார் 10 லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தல. ஐ அம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார்.